உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த தமிழ் பயணம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளும் என்னோடய லைஃப்பில் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கும். அதே மாதிரி இந்த பூரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னோடய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வீக்லி ட்வைஸ் லஞ்சுக்கு பூரி கொண்டு வருவா. ஆனால் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு பூரி கொடுக்க மாட்டாங்க. மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அம்மா லஞ்சுக்கு பூரி கொடுத்து விட்டா எங்கே காஞ்சு போயிடுமோ, பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டாளோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லுவாள், எனக்கு பூரியாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, அதனால நம்ம 2 பேரும் லஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போ அவள் பூரி கொண்டு வந்தாலும் லஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருந்திருக்கும். என்ன, நம்ம அந்த சாப்பிட்ற ஃபுட்டில் மட்டும் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். எனக்கு பூரி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்தாலும் அதையே நான் சாப்பிடுவேன். நான் சின்ன வயசில் ஹோட்டல் போனால் கூட பூரி தான் ஆர்டர் பண்ணுவேன். அந்தளவுக்கு பூரி பைத்தியம். இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட அம்மா டிஃபன் பாக்ஸில் பூரியை அடுக்கி வச்சு கொடுத்து விடுவாங்க. நான் எப்போ பூரி சாப்பிட்டாலும் அவங்களோட ஞாபகம் எனக்கு வந்துடும். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அதனால் நான் என்னோடய ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்மளுக்கு பிடிச்ச உணவை இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிதாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பூரிக்கு பூரி மசாலா மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்க. இதுக்கு பல காம்பினேஷன் இருக்குது. உருளைக்கிழங்கு குருமா, இல்லை வெஜ் குருமா, சென்னா மசாலா, சாம்பார், முட்டை கிரேவி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஊறுகாய், தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சமாக வாங்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிடுவோம். கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மார்க்கெட்டுக்கு தான் போவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கொத்தக்காயோ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி காய்கறி கொஞ்சம் கம்மியாகவும் பழங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே வந்த உடனே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலை, வெஜ்ஜு தான் சமைச்சேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு புடலங்காவும் முட்டையும் போட்டு பொரிச்சிட்டு அது கூட கீரையை கொஞ்சம் கூட்டு வச்சுட்டேன். சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வாங்கிட்டு வந்த காய்கறி பழம் எதையுமே எடுத்து வைக்கல. இப்போ தான் பொறுமையாக உட்காந்து எடுத்து வைக்க போகிறேன். மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸை வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, அதை பத்திரமா எதில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுலேயும் இந்த பழங்களெல்லாம் எடுத்து கழுவி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும். 1 வாரம் வரைக்கும் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வாங்கிட்டு வந்த அந்த காய்கறி பழம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறிகளும் இங்கே கிடைக்காது. ஆனால் கீரைகளில் பல வெரைட்டி இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பழங்களும் இங்கே கிடைக்கும். ஒரு சில பழங்கள் காய்கறிகள் தான் இங்கே காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே $1 வாங்கிடலாம். எல்லாமே அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு $1 வாங்கலாம். காய்கறி விலையோட கம்பேர் பண்ணும்போது சிக்கன் மட்டனெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2-3 மார்க்கெட் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ப்ரைஸும் குவான்டிட்டியும் டிஃபர் ஆகும். கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறையா திங்ஸு கம்மியான விலையில் வாங்கலாம். அப்புறம் மீடியம் தூரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் பார்த்தோன்னா ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு போதும் அப்படின்னா அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கில் ஒரு மார்க்கெட் இருக்குது. இது சாட்டர்டே ஏர்லி மார்னிங் தான் இருக்கும். இங்கே இருக்கிற காய்கறி பழங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடைசியாக பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது அவசரம்னா வாங்கிக்கலாம். இருக்கிறதுலே இங்கே தான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு
நான் போய் ஒரு குப்பை கவர் எடுத்து எல்லா குப்பையும் எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த குப்பையை போடுறது கூட இங்கே டைமிங் இருக்குங்க. ஈவினிங் 5:30லேருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் போடலாம். அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா அந்த குப்பை போடுற ஏரியாவை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் 6 மணிக்கு மேலே குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. இந்த 1/2 ஹவருக்குள்ளே மறந்துடாமல் போய் போட்டால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் தான் போடணும். அப்பாடா வேலை முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சரின்னு போய் பால் பாயாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் கிராசரிஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், நான்வெஜ் எப்படி விதவிதமாக ரகரகமாக வச்சுருக்காங்கன்னு. இதில் ஆடு, மாடு, கோழி, வாத்து, வான்கோழி, பன்னி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நாங்கள் எப்போவுமே இங்கே நான்வெஜ் வாங்க மாட்டோம். நாங்கள் மார்க்கெட் போகிற ஏரியாலே ஒன்றுக்கும் தனித்தனியாக மார்க்கெட் இருக்கும். அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோட ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஒரு வழியாக கிராசரிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போவுமே கிராசரிஸ் வாங்க போக முன்னாடி வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி லிஸ்ட்டு போடாமல் போனோம் அப்படின்னா பார்க்குற எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும். லிஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. என்ன மாதிரியே நீங்களும் லிஸ்ட்டு போட்டு தான் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி லிஸ்ட்டு போட்டு வாங்கினதில்லை அப்படின்னா இனிமேல் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த வாரம் நம்ம வாங்கின கிராசரிஸ் இதெல்லாம் தான். இங்கே வெளியில் போய் என்ன வாங்கினாலும் மினிமம் $1 இருக்கும். அதுக்கு மேலே தான் எல்லா பொருளோட விலையும் இருக்கும். $1 அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 87 ரூபா. இந்த திங்ஸ் மொத்தமும் $60. இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த வேலை என்ன? நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணணும். டின்னருக்கு இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி தான் பண்ணேன். அது கூட மட்டன் குழம்பு. இந்த கொத்து சப்பாத்தி கூட மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மீந்து போன சப்பாத்தியில் தான் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதிலேருந்து சப்பாத்தி போட்டு இதுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போ சப்பாத்தி போட்டாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிடுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி வேணுமான்னு கேட்டால் கூட இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் சப்பாத்தி வேணும்னு சொல்லுவாங்க. கொத்து சப்பாத்தி டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மதுரை தண்ணி சட்னி, ரோட்டுக்கடை கார சட்னி, அது 2 தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அவங்க வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்ககிட்டையும் கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். இங்கே மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸ்லலாம் யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னா மட்டும்தான் பார்ப்பாங்க. அதான் அவங்கக்கிட்ட ஏன் இன்றைக்கி வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஏதோ பெயிண்ட் அடிக்கணுமா, அதுவும் 3 கோட்டிங் அடிக்கணுமா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோட்டிங் அடித்து காய வைக்கணுமா, அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்களாம். சரி போய் நம்ம லஞ்சை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பண்ணேன். ஒரு பக்கம் இட்லி சட்டியில் சக்கரவள்ளி கிழங்கு அவிய வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம வெரைட்டியாக பிரியாணி பண்ணாலும் இந்த மட்டன் பிரியாணியை அடிச்சிக்கவே முடியாது. பிரியாணினாலே மட்டன் பிரியாணி தாங்க. அதோட டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. என்னோட ஓட்டு மட்டன் பிரியாணிக்கு தான். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி சூடாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே மீதமான பிரியாணியை அப்புறமா சாப்பிட்டோம்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். கை சுடுதா வாய் சுடுதான்னு தெரியாமல் வாயில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயிலையே ஆற வச்சு சாப்பிட்ற அந்த சுகம் இருக்கே, இதெல்லாம் வார்த்தையில் சொன்னால் தெரியாதுங்க. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் மால் போயிருந்தோம். அங்கே இருக்கிற கேம் சென்டரில் பசங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
என்னன்னே தெரியலங்க, இங்கே எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இங்கே இருக்கிற லைட்டிங்ஸ்னால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இதே மாதிரி சென்னையில் இருக்கிற நிறையா மாலில் கேம் சென்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் குழந்தைங்க மட்டும்தானே விளையாடுவாங்க, இங்கே சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. விளாண்டு முடிச்சுட்டு அங்கேயே இருக்கிற ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு கேஎஃப்சி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. கேஎஃப்சியில் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பர்கர், அலித்தாஸ் பாப்கார்ன், அது கூட ஸ்வீட் அண்ட் காஃபியில் ஒரு பிளாக் காஃபி, இதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக உட்காந்து கதை பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.